ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் தாவேக நோக்கி வந்துகிட்டு தான். அது அதிமுக இருக்கட்டும், திமுக தினந்தோறும் பாத்தீங்கன்னா 10,000 பேர்ல இருந்து 50,000 பேர் வரைக்கும் தமிழ்நாடு முழு சேர்றாங்க. ஏன் மொத்த தமிழகமே உங்களை அங்கதான் இருக்குன்னு சொல்லுங்க. திமுக அதிமுக இல்லவே இல்லை, மட்டும் தான் இருக்குன்னு இல்ல. நானும் அரசியலா தான் பேசுறேன். நீங்க ட்ரிபிள் வி சொல்லும்போது நாங்க வந்து சொல்லப்பட்டதா பேசுங்க, சொல்லப்பட்டதா சொல்லுங்க. இது மேல பேசினீங்க உங்க மேல வழக்கு வரும். அவர்கள் மினிஸ்டர் வாங்கிட்டு வந்து மினிஸ்டர்லாம் வந்தாங்க. ஏர்போர்ட்ல இருந்து அண்ணா அறிவாலை வரைக்கும் மக்கள் பட்ட பாடு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க? டெய்லி 17 கிலோமீட்டர் அதெல்லாம் எடுத்து பாருங்க. அதான் நானும் சொல்றேன், அதே தான் பார்க்க சொல்ல. இல்ல விமான நிலையத்துல இருந்து அண்ணா அறிவாலை வரைக்கும் மக்கள் பட்ட ஒரு நாள், அது ஒரு நாள். அதிமுக திமுக கனெக்டிங் கால் போட்டது யாரு? அமித்ஷா. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கல. அப்படி அதான் நீங்க சொல்ல கேட்டேன். 2028 நீங்க காணாம போயிருவீங்க. 27 அடுத்த 6 மாசத்துக்கு உள்ள உங்களுக்கு போகுது. திமுக தான் காணாம போகுது மக்கள் பேசுறாங்க. திமுகவுக்கான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சொன்னாங்க, நீங்க பிஜேபி விட கூட்டணிக்கு போக போறீங்க, காணாம போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள். சொல்லட்டுமே. அதாவது இந்த முதலமைச்சரை வந்து இவங்க ஏன் அப்படி பாடாப்படுத்துறாங்க? திமுகவுல ஏன் பாடாப்படுத்துறாங்க? பேசுற பேச்சுக்கு 6 நாள்லயே ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. இல்ல உங்களுக்கு வந்து காங்கிரஸும் பாமகவும் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அது வந்து பிச்சை எடுத்துக்கலாமா? ஆமா, 2006 கலைஞர் நடத்தின ஆட்சி வந்து பிச்சை ஆச்சா? ஆமா, காங்கிரஸ் போட்ட பிச்சை எடுத்துக்கலாமா? அதுதான் சொன்னார் தெளிவாவே. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. திமுகவில் முன்னணி தலைவராக இருந்த மூக்க அழகிரி மகள் விஜய் தலைமையில் தாவேக்கால இணைந்து விட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் தாவேக்க நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும். தினந்தோறும் பார்த்தீங்கன்னா 10,000 பேர்லேருந்து 50,000 பேர் வரைக்கும் தமிழ்நாடு முழு சேர்றாங்க. ஏன் மொத்த தமிழகமே உங்களை அங்கதான் இருக்குன்னு சொல்லுங்க. திமுக அதிமுக இல்லவே இல்லை, மட்டும் தான் இருக்குன்னு இல்ல. பொய் சொல்றது ஆயிப்போச்சு. ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து இது எல்லாரும் நடக்கிறது தான். ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்து திமுக இல்ல சார், இந்த அளவுக்கு யாரும் சேர்றதே கிடையாது. நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு விஷயம் சொல்றாங்க எல்லாரும். என்ன சொல்றாங்க? விக்கிரவாண்டி வி, விஜய் வி, வெற்றி கழகம் வி, ட்ரிபிள் வி. எப்படி ஒரு காலத்தில் ட்ரிபிள் எஸ் இருந்ததோ இப்போ ட்ரிபிள் வி தான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அடையாளமே. ட்ரிபிள் வி தான் அரசியல் தீர்வு. இன்னொன்று சொன்னாங்க, த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு சொன்னாங்க டிவிகேக்கு. அரசியல் நானும் அரசியலாக தான் பேசுறேன். நீங்க ட்ரிபிள் வி சொல்லும்போது நாங்க வந்து சொல்லப்பட்டதா பேசுங்க, சொல்லப்பட்டதா சொல்ல முடியல. இது மேல பேசினீங்க உங்க மேல வழக்கு வரும். இல்ல சொல்லாங்கன்னு சொல்றோம். நாங்க வழக்கு வரட்டுங்க, பேசுவாங்க. என்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சொல்ல முடியும். அரசியலா பேசுவோம். அரசியலா தான் நானும் சொல்றேன். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த விறுவிறுப்பான விவாதம் வந்து உங்களை நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ அரசியல் ஆலோசகரும் சொன்னேன். நீங்கள் வந்து இதுமாரி வந்து கிசு சம்மந்தமான நான் சொல்கிறேன், என்ன பேசப்பட்டதோ அதை சொல்கிறது தவறு இல்லை. நான் சொல்கிறேன் பேசப்பட்டதுன்னு தான் சொல்கிறேன். நான் வந்து அதை ஆத்தென்டிக்காக இப்படி தான் இருந்துச்சுன்னு நான் சொல்ல. நீங்கள் எப்படி சும்மா சொல்கிறீங்களோ, வி சொல்கிறீங்களோ, நான் சும்மா சொல்லுங்களே. அது மாதிரி மக்களுடைய உணர்வுகளை வந்து நானும் இதுவும் இந்த உணர்வு தான். இதுவும் சொல்லப்பட்டதுனால சொல்கிறேன். காமாட்சி நாயுடுல இருந்து நிறைய பேர் சொன்னாங்க டிவிக்கு. காமாட்சி நாயுடுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல எனக்கு நான் சொல்லல, சொன்னாங்கன்னா சொல்றேன். நான் அதை வந்து ஆத்தென்டிக்கா நான் இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்ல வரல. மறுபடியும் புரிஞ்சுக்கணும். நான் இன்னொருத்தர் வந்து இன்னொரு பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதே இல்லை எப்பயுமே. ஆனா அரசியல் சொல்லப்பட்டுச்சு. ஓகே, அரசியல் இருக்காங்க. அதனாலதான் இப்படி இருக்க முடியும். இன்னொன்று, இவர் வந்து எல்லா ஆளுங்கட்சி சபையிலையும் அதிமுக இருக்கும்போதும் எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சேருவது இயல்பான ஒரு விஷயம் தான். இதை வந்து நீங்கள் வந்து பூதாகரமாக ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி இல்லை. இன்னொன்று, இவர் தலைமைச் செயலகம் போனீங்களா? அப்போ ஆமாம், போயிட்டு தான் இருக்கேன். தூரம் வந்து அதில் வந்து செய்திகளை பார்க்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறது. அதை கவனிக்காம எப்படி இருப்போம் அவர்? அதான் சொல்றேன். ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ஒரு மாவட்டத்திலையும் வந்து ஓடி ஒளிதாரு. அவரு பிரச பார்த்தாலே ஓடி ஒளிதாரு. அப்புறம் எப்படி அந்த பக்கம் போய் அவர் பேசுவாரு. அவன் ஏதாவது ஒரு மீம்ஸே போட ஆரம்பிச்சாச்சு. ஆதவர்ஜுனா போன்றவர், என்னப்பா நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பார்க்காம இருக்கிறப்ப இத்தனை பேர் சேர்றாங்க. பிரஸ்ஸை பார்த்தா என்ன ஆகும்? ஆமா, அதுக்கிட்ட வரமாட்டாங்க யாரும். அதனாலதான் யாரும் வந்து சேர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. பிரஸ்ஸை பார்த்தோம்னா நம்மளோட வகுசு தெரிஞ்சிடும், நம்மளோட பவுசு தெரிஞ்சிடும். இதுக்கு மேல பேசினாலும் பிரஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற பயம்தான். அதனால பயப்படுறாரு. ஆமா, பயந்ததுனால ஓடி ஒளிதாரு. பயப்படணும்.
பயப்படுறாரு. அவர் தான் சொல்றாரு, ஆதவர்ஜி என்னப்பா எல்லா அமைச்சர்களும் பேசுறீங்க, என்னை ஒன்றும் பேச விட மாட்டேங்க. ஸ்கிரிப்ட் முதல்ல எல்லாம் நான் தான் பேசணும், வருவார்னு சொன்னீங்க, நான் பேசவே விட முடியாது, நான் பேச முடியல, எனக்கு ஸ்கிரிப்ட் தரல ஆனால் நீங்களாம் வெளியே பேசுகிறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் பேசக்கூடாது, இப்போ அமைச்சர்கள் தான் பேசணும். அதுவும் அமைச்சர்களும் குண்டக்க பேசணும், எதையாவது சிரிச்சுக்கிட்டே பேசணும். ஒரு கீர்த்தனா அமைச்சர் கீர்த்தனா பேசுன மாதிரி தான் சிவகாசி தொகுதியில் கார் கொண்டு போது அந்த அந்த அரசு காரை வந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து அங்கே லோக்கலில் இருக்கவங்க போனால் ஏறிட்டு பயன்படுத்துகிறாங்க. ஒரு என்ன ஒரு எத்திக்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு அமைச்சர்னா எப்படி இருக்கணும், அமைச்சர் இல்லைன்னா எப்படி இருக்கணுங்கிறதுலாம் தெரியல மாட்டேங்குது. நீங்கள் வந்து முறைகேடு வந்து பயன்படுத்தவே இல்லை. திமுக ஆட்சியில் வந்து யாருமே முறைகேடாக இப்படிலாம் வந்து செய்யலை. அது அப்போ என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதனால நாங்களும் பயன்படுத்துவோன்றீங்களா? நீ செஞ்சா நானும் செய்வேன்றீங்களா? கார்ல ஏறி போனதுக்கு இப்படி சொல்றீங்களா? ஆமா, நீ ஒழுக்கமா இருக்கல. நீ அதாவது அரசு கார்ல எத்தனை விதமான எம்ஜிஆர் எவ்வளவு இடையூறு ஏற்படுத்துறீங்க, ஜெயலலிதா எவ்வளவு இடையூறு. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க இடையூறு ஏற்படுத்துறீங்க, நாங்களும் இடையூறு செய்வோம். நாங்களும் மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க. மகிழ்ச்சி வெளிப்படுத்தினா அவர் கார் மேல ஏறி மேலே ஏறி உட்காந்து போங்க. கார் மேல என்ன பேசணும், என்ன செய்யணும் கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு அமைச்சர் அந்த தொகுதி புதுசா வந்திருக்காங்க, ஆமா, ஆதரவாளர்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வருவாங்க, அரசு கார்ல ஏறுவாங்களா? அது போக என்ன பண்றாங்க, போய் நேரா ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போற நுழையிறாங்க. நாங்கெல்லாம் தாவேகாவுடைய நிர்வாகி சொல்லி அது போய் ஆய்வு நடத்துகிறாங்க. அப்புறம் இது மாதிரி ஒரு மாநகராட்சி கூட்டத்தில், நகராட்சி கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஆலோசனை சொல்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. தாவேகா நிர்வாகிகள் யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? 2004 2014 மத்தியில் வந்து பவர்ஃபுல் மினிஸ்டர் வாங்கிட்டு வந்து அந்த மினிஸ்டர்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா? ஏர்போர்ட்லேருந்து அண்ணா அறிவாலயம் வரைக்கும் மக்கள் பட்ட பாடு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, டெய்லி 17 கிலோமீட்டர் அதெல்லாம் எடுத்து பாருங்க சார். அதான் நானும் சொல்கிறேன், அதே தான் பார்க்க சொல்ல. இல்லை விமான நிலையத்திலேருந்து அண்ணா அறிவாலயம் வரைக்கும் மக்கள் பட்ட ஒரு நாள், அது ஒரு நாள் நீங்கள் மக்கள் பாட்டதுன்னா அதுக்காக புரோட்டோகால்னால இருந்துச்சு. அது புரோட்டோகால்னால இன்னும் புரோட்டோகால்ங்கிறது வேற. நீ மக்கள் வந்து பல நேரமாக காக்க வைப்பீங்களா? இன்னைக்கு என்ன நடக்குதுங்க, 17 கிலோமீட்டர் டெய்லி அவர் பனையூர்லேருந்து இங்கே வர வரைக்கும் எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒவ்வொரு கஷ்டப்படல யாரு. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒன்னும் கஷ்டப்படல சார். குதிரைக்கு மாட்டி கண்ணு தெரியாத மாதிரி நேர ஃபாலோ பண்ணி தான் தெரியுது உங்களுக்கு. அவன் எத்தனை பேர் நிக்கிறான்னு தெரியுமா? இவிஐ அந்த ரோட்ல பனையூர்ல இருந்து இங்க வரதுக்குள்ள எவ்வளவு டிராபிக் ஆகுது, எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் தான் முக்கியமா தெரியுது. மக்களுடைய கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. எடுத்துட்டு இருக்காரு யாரு இருக்கா? விரைவாக பண்ணாங்க. என்ன கேட்பீங்க? விரைவான எப்போ விரைவா எடுப்பீங்க? அந்த கான்வாய் வந்து இவருக்கு மட்டும் தான் வந்து பாதிப்பா? ஏற்கனவே வந்து ஸ்டாலின் வந்து அந்த கான்வாய் போனால பாதிப்பு. அதுதான் அவர் வந்து அதுதான் போயஸ் காலனில வீடு பார்க்க போறேன்னு சொல்லி இருக்காரு உங்க முதலமைச்சர். எங்க முதலமைச்சர் இல்ல சார், தமிழ்நாட்டோட முதலமைச்சர். சரி, ரைட், உங்களுக்கு அவர் தான் முதலமைச்சர், எனக்கும் தான். ஆனா எனக்கு அவர் தான் முதலமைச்சர். நீங்க வக்காலத்து வாங்குறதுனால உங்க முதலமைச்சர் வக்காலத்து நான் பேசுறேன், நான் நியாயத்தை பேசுறேன். நியாயத்துல நானும் சொல்றேன். 17 கிலோமீட்டர் அங்க இருந்து வர்றதுக்கு, பனையூர்ல இருந்து வர்றதுக்குலாம் எந்த வித இடையூறு இல்லாம நேரம் வராது. எல்லாரும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்காங்க, ஒரு தனி வழி கிடையாது. ஆனா இவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முதல்ல இருந்தபோது தனி வழி இருந்துச்சு. அதாவது மக்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கோட்டைக்கு போகிறதுக்கு தனி வழியில் போனார். அதெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரியெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு அது உங்கள் பகுமானம் தான் தேவை, நீங்கள் அப்படி தான் வரணும், அப்படி பேசாமல் வருவீங்க, அப்படி தான் நினைக்கிறீங்க. பெரிய வெற்றியை உங்களால் வந்து எடுத்துக்க முடியல. உங்களால் வெற்றியை கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லல. அது ஒரு நாள் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் 17 இப்போ ஆட்சிக்கு வந்து இத்தனை நாளாக வந்து டெய்லி 17 கிலோமீட்டருக்கு அப்படியே வருவீங்களா? அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ண மாட்டீங்களா? ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பக்கத்தில் ஒரு வீடையோ இல்லை ஏதோ செட் பண்ணிக்கொண்டு, உங்களுக்கு செட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 17 கிலோமீட்டர் டிராஃபிக் நின்று வரது வந்தா இங்கே பாருங்க, 10 மணிக்கு வந்துடுறாரு சார். யாரு முதலமைச்சர்? எத்தனை மணிக்கு வந்தாலும் 10 மணிக்கு வந்துடுறாரு. சாயந்தரம் போறாரு. மத்தியான சாப்பாடை முதலமைச்சர் வந்து சாப்பிடுறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரீல்ஸ் ரியல் விஷயம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதாவது ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் அறையில அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க ஒரு ஆள். அதை வந்து நீங்கள் வந்து அதை தடுக்க முடியாது, உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எங்கே போனாலும் ரீல்ஸ் தான், ஒரே ரீல்ஸ் மயமாக இருக்கு. இது ரீல்ஸு ரியாலிட்டிக்கு எப்பயுமே வர மாட்டீங்களா? ரீல்ஸ் அரசாவே இருக்குமா? இது ரியல் அரசாவே ரியலே இல்லை. ரியலுக்கு வரவே மாட்டேங்கிறீங்களே. வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. மக்கள் வந்து ரியலுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் மாதிரி ஒரு மதசார்பற்ற அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கூட்டணி ஏற்படுத்துறதுக்கு அவர் தலைமையில இன்னைக்கு கூட்டணி அமைய போகுது. இல்ல அமையட்டுங்க, பேர் வைக்கிறது ஒரு கூட்டணி அமைய போகுது. பேர் வைக்கிறது கூட காப்பி பேஸ்ட் தானா? ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தாரு ஸ்டாலின். கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்ல முழுசா கேளுங்க. 1000 ரூபாய் கொடுத்தாரு, இவர் 2500 ரூபாய்.
அப்படின்னு சொன்னார். நீங்க எங்க என்ன புது திட்டத்தை கொண்டு வந்தீங்க? கொண்டு ஜெயலலிதா அம்மையார் சொன்ன விவகாரம், அதே தாய் மாமன் திட்டம் எல்லாமே செஞ்சாச்சு. விரைவில் எல்லாருக்கும் எல்லாமே அதான் சொல்றேன். நடக்கும். நீங்க அங்கதான் சிலிண்டர் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. மோடி அவர்களே சொல்லிட்டு என்ன மாதிரியான சூழல்ல நீங்க என்ன மாதிரி செய்யறீங்க பாக்குறோம். அதான் யோசிக்கிறோம். 2031 இல்லாம மைய அரசுல முக்கியமான வந்து இடத்துல இருப்பாரு விஜய். 2028 நீங்க காணாம போயிருவீங்க. 27 அடுத்த 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு போகுது. திமுக தான் காணாம போகுது மக்கள் பேசுறாங்க. திமுகவுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம். அது திமுகவுக்கு வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. 1949 ஆட்சி கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாச்சு. முடிவுரையை வந்து விஜய் எழுதிட்டாரு சொல்றாங்க மக்கள். சொல்லுவாங்க திமுக முடிவுரை எழுதிட்டாரு விஜய். இது மாதிரி நிறைய 2029 காணா போடும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நிறைய சில்வண்டுகள் வந்துட்டு போயிட்டாங்க. விஜயகாந்த் சொன்னாரு முன்னாடி, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சொன்னாங்க நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்க, காணா போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள். சொல்லட்டுமே, அவங்க சொல்லதான் செய்வோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் சொல்றாங்க உங்களுக்கு அடுத்ததுலேயே காணாம போயிடும், நீங்க வந்து உங்களுக்கும் இது இருக்காது. மக்கள் நலத்தை ஆட்சி நடத்திட்டு இருக்காரு சார். மக்களுக்கான ஆட்சியே இல்லையாங்க. மக்கள் ஆட்சி இருந்தா தானே பேசணும். பேசுறதுக்கான இல்லையே, எல்லாமே காப்பி பேஸ்டாவே இருக்கு. அடுத்த வருஷம் அடுத்த இந்த 6 மாசத்துக்கு சோறு திங்கணுமே, டெய்லி 3 வேளை சாப்பிடணுங்க. அவங்களுக்கான பிரச்சனை இருக்கு. எல்லா மக்களுக்கும் வந்து அவன் சொன்னது எதையுமே உணவுத்துறை அமைச்சர் வந்து களத்துக்கு போயிட்டாரு. ஒவ்வொரு அமைச்சர் களத்துல இருக்காங்க. அதாவது வந்து களத்துல போய் நீங்க வந்து பரம்படிச்சீங்களா, உழுதிங்களா, என்ன பண்ணீங்க சார்? வேளாண் துறை இன்னும் யாருக்குமே ஒரு பொறுப்பான ஒரு பதவி இல்லை. பதவி இருக்கலாம், அது பதவி தான் நீங்களா முடிவு பண்ணீங்க. ஏற்கனவே இருந்துச்சு, ஏற்கனவே பதவி சொல்லியாச்சு. ஆனா பொறுப்பா பதில் சொல்ல தெரியுதா? ஒரு அமைச்சருக்காக பதில் சொல்ல தெரியுதா? ராஜ்மோகன் அவர் பேரு என்ன பேசுறாரு? நாங்க வந்து பேசுறாரு இல்ல, என்ன தெளிவா பேசுறாரு சார்? பள்ளி திறப்பதை பத்தி தெளிவா பேசுறாரு சார். பள்ளி திறக்கிறதா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதெல்லாம் ஒரு தெளிவு கிடையாது. அதாவது என்ன சொன்னேன், தெளிவா இப்ப சொல்ல முடியுமா? மும்மொழி கொள்கையை நான் கொண்டு வர மாட்டோம் சொல்ல முடியுதா? அது மாதிரி தெளிவாக அது சொல்லுங்க. விரைவில் சொல்லுவாரு. விரைவில் சொல்றது இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு வாயில வாய் கொள்கட்டையை வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. இப்போ சொல்ல முடிஞ்சுன்னா இப்போ சொல்லுங்க. சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவாங்க. நீங்க ஒரு அமைச்சரை போய் வந்து கொழுக்கட்டை கிழக்கட்டுன்னு பேசுறீங்க, உங்க மேல வந்து கேஸ் போட்டா கேஸ் போடுங்க. நான் என்ன சொல்றேன், கொழுக்கட்டையாங்கிறது சொல்ல வேண்டிய நீங்க தெளிவான திட்டங்கள் நீங்க தெளிவாக சொல்லணுமா இல்லையா? பிஎம்சி கொண்டு வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. உங்களை கொள்கை எடுத்து வரணும். அதெல்லாம் வந்து விரைவில் தான் முடியும். அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது. ஒரு பள்ளி கல்வித்துறையிட்ட கேட்டா பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுப்பாங்க. திமுக ஆட்சியில் யார் அன்பில் மகேஷ்ல இருந்து எல்லாருமே சொன்னாங்க அமைச்சரவை கூட தான் முடிவெடுப்பாங்க. முடிவுக்கு முன்னாடியே சொன்னாங்க, நாங்கள் வந்து உறுதியாக நாங்கள் கொண்டு வர மாட்டோம். பிஎம்சியை எடுத்து வர மும்மொழி கொள்கை எங்களுக்கு கிடையாது. அதுவும் வந்து அமைச்சரவையில் பேசிதான் சார் சொன்னார் அவரு. இல்ல அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. திமுகவுடைய கொள்கைங்க அது. அண்ணாவோட கொள்கை ஆரம்பத்துல இருந்து 1967 ஆட்சிக்கு வரும்போதே சொல்லிட்டாரு அண்ணா, இருமொழி கொள்கையை நாங்கள் நடத்துவோம். அது வந்து அண்ணா சொன்னார் சார். அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்க அரசு சொல்றேன், 1967 அண்ணா சொன்னதுக்கு பிறகு எத்தனையோ ஆட்சிகள் மாறுச்சு. ஆனால் கூட யாருமே இருமொழி கொள்கை தான் கொண்டு வரப்படும். அதில் தெளிவாக இருந்தாங்க. எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா அம்மையார்லேருந்து யாருமே. உங்களுக்கு வந்து அந்த தெளிவு இல்லை, நீங்கள் சொல்ல முடியல. ஏன் நீங்கள் ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா மும்மொழி கொள்கையாக கேட்குறாங்களே. இவங்க வீட்டு பிள்ளைங்களாம் வந்து ஹிந்தி படிக்கலாம், எல்லாமே செய்யலாம். அவங்க படிக்கலாமா? நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதையும் சொல்கிறாங்க உங்கள் மேலே. இல்லை அவங்க வீட்டு பிள்ளைங்க. நான் சொல்கிறேன், சிபிஎஸ்சி திட்டத்தை கொண்டு வந்தாச்சு. அது வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கல்வி திட்டம், அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. நான் யார் எந்த பிள்ளையை சேர்த்துருக்காங்கிறது முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்களா இல்லையா? அவங்க ஆரம்பத்துலேருந்து எங்கள் கொள்கை இருமொழி கொள்கையிலேருந்து நாங்கள் மாறலன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறீங்க? இருமொழி கொள்கை எடுத்துக்குவீங்களா, மும்மொழி கொள்கை கொண்டு வருவீங்களா? தெரிலங்க. நீமா தான் முடிவு. இப்போ ஸ்கூல் முன்னு திறப்போம். ஸ்கூலை திறக்கிறது தெரியுமையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அதுக்கான முடிவு இப்போ இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒன்றை நீங்கள் ஆமான்னு சொல்லணும். செய்ய மாட்டோம், இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லணும். அதுக்கான திடமான ஒரு முடிவுக்கு நீங்க வரல. அந்த திடமான முடிவோட தான் அவர் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் நடத்துறாரு. எங்க நடத்துறாரு? சொல்லணும்ல. அது பள்ளி கல்வித்துறையில் சொல்ல வேண்டிய சொல்லுவாங்க சார். நீ உங்களுக்காக வந்து உடனே சொல்ல முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன். பத்திரிகைகள் கேட்கும்போது ஊடகவியலாளர் கேட்கிறோம்ல, பத்திரிகைகள்ட்ட எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெளிவான உங்க திட்டம் அமைச்சரவை கூடி தான் முடிவெடுத்தா சொல்ல முடியும். பத்திரிகையாளர் கூடி முடிவெடுக்கிறது வேறங்க. நீங்க வந்து ஆம்பளை கேட்டா ஆம்பளை சொல்லணும்ல. அது கூட சொல்ல தெரியாதுன்னா இப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இருமொழி கொள்கைனா இருமொழி கொள்கை தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு. அது சொல்லணும். அது சொல்ல தெரியலைன்னா நீங்கள் வந்து அமைச்சரவையில் இருக்கிறதுக்கான நடத்துவதற்கான தகுதியோடு இருக்கீங்களானே யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வாக்களித்து அவரை வந்து அமைச்சரவை வாக்களிச்சு அவங்க தார்மீக அடிப்படையில் சொல்கிறேன். வெளியிலேருந்து ஆதரவு தரோன்னு இருக்காங்க. அவ்வளோதான். 2006 உங்களுக்கு வந்து காங்கிரஸும் பாமகவும் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அது வந்து பிச்சை எடுத்துக்கலாமா? ஆமா 2006 கலைஞர் நடத்தின ஆட்சி வந்து பிச்சை ஆச்சா? ஆமா, காங்கிரஸ் போட்ட பிச்சை எடுத்துக்கலாமா? அதுதான் சொன்னார் தெளிவாவே.
மேலே பேசி எல்லாமே முடிவு பண்ணிட்டோம். நீங்களாம் ஒன்றும் உங்களால் நீங்கள் லோக்கலில் யார்கிட்டையும் மாநில அளவில் பேசல. அவங்க மேலேயே பேசியாச்சு, சென்ட்ரல்லையே பேசியாச்சு. நீங்கள் வந்து நாங்கள் வரலன்ட்டீங்க. வரலன்னு தெளிவாக முடிவெடுத்த பிறகு தான் அவர் வந்து 5 வருஷ ஆட்சியை பண்ணார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னைக்குனாலும் உருவிடுவோங்கிறது தெளிவாக இருக்காங்க சிபிஎம். அவங்க வந்து நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோம், நீங்கள் ஏதாவது மாற்றி செயல்பட்டால் நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறது தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அதிகாரம் உங்களுக்கு அவங்களோட பாலிசி சார், அவங்களோட பாலிசி. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து அப்போ அர்த்தம் தான். நீங்கள் வந்து எதனால் யார் கூட இருக்கீங்க, எந்த அடிப்படையில் இருக்கீங்க, நீங்கள் யாருடைய காலில் சொந்த காலில் நிற்கிறீங்களா அப்படிங்கிறது ஒன்று முக்கியம் இருக்குல்ல. என்ன உங்கள் மாற்று திட்டத்தை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்துவார் விஜய். உடம்பு உங்கள் தாங்க, சட்டம் எங்களுதுங்க. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ அடக்கி வாசிக்கணுமோ அப்படி அடக்கி வாசிங்க. தெளிவான முடிவில் இருங்க, தெளிவாக செயல்படுங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாங்க. சட்டம் மட்டும் இல்லை, அப்புறம் வந்து பல்வேறு விதமான பல வண்ணங்களில் வந்து பல்வேறு விதமான கோட்டுக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாரு எல்லாருக்கும். போட்டிருக்கிறது ஒரே கோட்டு, அது கூட ரத்தம் சொன்னதுனால அதே கோட்டை மாற்றாம தெரியாரு. உழைக்கிற ஒரு முதலமைச்சரை இந்த மாதிரிலாம் வந்து நீங்க விமர்சனம் பண்ணீங்க. விமர்சனம் இல்ல, கோட்டை மாற்றி போடுங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஐயா என்னையா ஒரே கோட்டு போடுறீங்க, அவருக்கு பிடித்த கலர் போட்டுருச்சு. அவருக்கு பிடிச்ச கலர், பிடிச்ச கலர் இல்லை, அது வந்து பிடிக்காத கலராக இருந்தால் கூட போட்டு தான் ஆகணும். என்ன அவன் ஜோசியர் சொல்லிட்டாருன்னா செஞ்சு தானே ஆகணும், அது வேற வழி கிடையாது. அவர் மாட்டிருக்காரு. அதிமுக திமுக கனெக்டிங் கால் போட்டது யாரு? அமித்ஷா. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கல. அப்படி அதான் நான் சொல்ல கேட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க தான் அமித்ஷான்னு சொன்னீங்க. நீங்க அப்படி சொல்ல வரீங்க. அமித்ஷாவை தான் வந்து எல்லாம் பேசினாரு, இல்லை திமுக அதிமுகவோட சேர. அது எப்படிங்க சேரும்? நாங்கள் வந்து திருமாவளவன் வந்து வெளியே பேசினார், நாங்கள் திமுக சொல்லாமல் அவரை தலைவராக, அவரை முதலமைச்சராக கொண்டு வர்றதுக்கு தான் பேசினாங்க. நான் கனெக்டிங் கால் போட்டது யாருன்னு தான் கேட்டேன். அதான். ஆமாம், நீங்கள் பூனைக்குட்டி வந்து வெளில வந்துடுற மாரி பேசுறீங்க. பூனைக்குட்டி வெளியே வரல, பூனைக்குட்டி வெளில வந்த மாரி பேசுகிறீங்க. திருமாவளவனை வந்து தலைவராக முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு இவங்கெல்லாம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது எடப்பாடி அவர்கள் தான் ஒத்துக்கலை. கனெக்டிங் கால் யாருனாலும் கொடுக்கலாம், யாருனாலும் பேசியிருக்கலாம், யார் வேணாலும் எந்த வகையில் வந்து. ஆனால் திமுக அதை ஒத்துக்கிறச்சா அப்படிங்கிறத முக்கியம். திமுக வந்து அது வெற்றி பெற்ற உடனே சொல்லி, நீ ரொம்ப திமுக அது வந்து சம்மந்தம் பேசல, இல்லை யார்ட்டையும் பேசல. வெற்றி பெற்ற உடனே சொல்லிடுச்சு. திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்க தயாராகிட்டோம்ட்டாங்க. அது சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சூழ்ச்சி இல்லை, உள்ளுக்குள்ள நீங்கள் புனையப்பட்ட கதைகள். இது திருமாவளவன் வந்து அப்படி சொன்னாப்புல இப்படி சொன்னாப்புல ஒத்துக்கிட்டோம்னா அப்படி ஆகாது. புனையப்பட்ட கதைகள் தான் எல்லாமே. கதைகள் பெருந்தன்மையே வந்து சொன்னீங்க சார். 6 மாசம் வரைக்கும் நாங்க ஒன்றும் பண்ண மாட்டேன். 6 நாள்லயே ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, 6 நாள்ல வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்குள்ள 30 கொடுமைகள் நடந்துருக்கு, 30 பாலியல் வன்முறை ஏகப்பட்டது நடந்துருச்சு. நடந்துகிட்டே இருக்கு. மக்கள்லாம் ட்ரெயின்ல வந்து அங்கேருந்து வாங்க வந்து பஸ்ல மாறி வாங்க எல்லாம் பேசுறாங்க. அதாவது இந்த முதலமைச்சரை வந்து இவங்க ஏன் அப்படி பாடாப்படுத்துறாங்க? திமுகவுல ஏன் பாடாப்படுத்துறாங்க? பேசுற பேச்சுக்கு 6 நாள்லயே ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. இல்ல நீங்க அவதூறு கருத்துக்கள்லாம் 6 நாளே பேச்சு என்ன, நீங்க செஞ்சது என்ன, நீங்க சொன்னது என்ன, செஞ்சது என்ன? சொல்றதுதான் செஞ்சாரு. செஞ்சீங்க, ஏதாவது ஒன்னையா செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய 2000 என்ன கொடுத்தீங்களா? 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஏதாவது என்னத்துக்காக கழுத்து போட்டீங்களாங்க? 200 யூனிட் தரேன், 200 யூனிட் மின்சாரம் பண்ணி தரேன், அதையும் வந்து 500 யூனிட்டுக்கு இருக்கும் ஏழைகளுக்கு தான். ஏன் பொய் சொல்றீங்க? முதல்ல என்ன சொல்லுங்க, நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க. இல்ல, அதாவது பொய் சொல்ல மாட்டீங்க. நீங்க மொத்தமா எல்லாருக்கும் தானே சொன்னீங்க 2500 ரூபா எல்லாருக்கும் தானே சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 1000 ரூபா கொடுக்கும்போது எல்லாருக்கும் சொன்னீங்க. ஆனா கொடுத்தது கம்மியாக தான் கொடுத்தீங்க. நாங்கள் 1.25 கோடி பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? 2.25 கோடி பேர் தான் வந்து பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு அடுத்த. ஆமா, இல்லை அதான் சொல்றேன். இல்லை மொத்தம் நான் சொல்றேன் 2.25 கோடியில் வந்து அத்தனை ரேஷன் கடைகள் இருந்த ரேஷன்தாரர் அட்டைதாரர்கள் இருந்தால் கூட அதில் 3 வகையான அட்டை இருக்குது. அதில் என்ன வெள்ளை கார்டு இருக்குது, ரோஸ் கார்டு இருக்குது, இன்னொரு பச்சை கார்டு இருக்குது. அப்போது அந்த அடிப்படையில் தான் ஒன்று ஒன்றா செய்ய முடியும். அதுதான் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் அதை கூட செய்யலை. நீங்கள் அதை கூட நீங்கள் என்ன சொன்னது என்னமோ சொல்லிக்கூடிய வாக்குறுதிகள் எதையுமே நீங்கள் செயல்படுத்தலை. வெறும் 200 யூனிட், அதை 200 யூனிட்லேயும் அவ்வளோ ஒரு மொக்கையாக ஒரு திட்டம் வர இன்னும் 1 மாதம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து கையெழுத்து போட்டீங்களாங்க. அவர் மீது வந்து அவதூறை கிளப்பி, அவதூறுலாம் இல்லை, கையெழுத்து பல்வேறு விதமான முயற்சி கூட தமிழக மக்களை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரே பேசுவோம். ஒரே கேள்விதான், 200 யூனிட்னு சொன்னீங்களே, நீ கையெழுத்து போட்டது என்ன? எல்லாருக்கும் தானே அது, ஏன் அதை வந்து செய்யலை? அப்போ இதுவே வந்து எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரின்னு தெரியுதா இல்லையா? சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று அப்படிங்கிறதான் மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. பார்க்கலாம் உங்கள் நடவடிக்கை எப்படி தொடர்ந்து செயல்படுறீங்க, எப்படி ஆட்சி நடத்துறீங்கன்னு பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.